ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு நான் சொல்லி காட்டியிருக்கேன். ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு நெய்யும் எண்ணெயும் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட காரத்துக்கு ஒரு 5, 6 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நான் இது 1.5 கிலோ அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தால் இதில் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. நல்லா வதங்கிற பிறகு நான் இப்போ ஒரு 3/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசி, அப்போ தான் 1.5 கிலோ கரெக்டாக வரும். இப்போ சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மசாலாலே உருட்டும். இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்கும் சேர்க்குறேன். இப்போ வெறும் மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு இப்போ நான் ஹோம்மேட் சிக்கன் மசாலா வறுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செஞ்சது. அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 போல் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சிக்கன்லேயே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இதிலே ஆஃப் குக் ஆகிடும் சிக்கனு. இந்த டைமில் நான் 3/4 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துட்டு, அரிசி சேர்த்தோன்னே ரொம்ப கிளறி விடக்கூடாது. அப்படி கிளறிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். லைட்டாக கிளறிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி முழுகிற அளவு தண்ணி வச்சு 2 விசில் வச்சு எடுத்து பாருங்கள். சிக்கன் பிரியாணி சூப்பராக உதிரியாக நல்லா செமையாக ரெடியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.